ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு மற்றும் 7, 8 ஆகிய 3 வகுப்புகளை முடிச்சிட்டோம். இது 9ஆம் வகுப்பு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உருபன் அப்படின்னா மோஃபோமி என்ற அர்த்தம். ஃபோனமி அப்படின்னா ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் என்றால் ஒப்பு இலக்கணம். லெக்சிகான் என்றால் பேரகராதி. பேரகராதி. கோனிக்கல் ஸ்டோன் என்றால் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்றால் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி என்றால் பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன் என்றால் வெப்பமண்டலம். லான்ச் வெஹிக்கல் என்றால் ஏவு ஊர்தி. மிசைல் என்றால் ஏவுகணை. நாட்டிக்கல் மைல் என்றால் கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ் என்றால் காணொளி கூட்டம். டவுன்லோட் என்றால் பதிவிறக்கம். பாசஞ்சர் நேம் ரெக்கார்ட் என்றால் பயணியர் பெயர் பதிவு. மின்னணு கருவிகள் என்றால் எலக்ட்ரானிக் டிவைசஸ். சோசியல் ரிஃபார்மர் என்றால் சமூக சீர்திருத்தவாதி. தன்னார்வலர் என்றால் வாலண்டியர். செலைன் சாயில் என்றால் கலர் நிலம். சென்டென்ஸ் என்றால் சொற்றொடர். எஸ்டூரிஸ் என்றால் கலிமுகங்கள். லைட் ஹவுஸ் என்றால் கலங்கரை விளக்கம். போர்ட்ஸ் என்றால் துறைமுகங்கள். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்றால் பண்டமாற்று முறை. டெண்டர் கோகனட் என்றால் இளநீர். மூட் என்றால் அகழி. சுகர்கேன் ஜூஸ் என்றால் கரும்புச்சாறு. வெஜிடபிள் சூப் என்றால் காய்கறி வடிச்சாறு. கேவ் டெம்பிள் என்றால் குடைவரை கோவில். ட்ரெஷரி என்றால் கருவூலம். ஹானரி டாக்டரேட் என்றால் மதிப்புறு முனைவர். மெலோடி என்றால் மெல்லிசை. டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் என்றால் ஆவண குறும்படம். புணர்ச்சி என்றால் காம்பினேஷன். மற்போர் என்றால் வெஸ்ட்லிங். இந்தியன் நேஷனல் ஆர்மி என்றால் இந்திய தேசிய இராணுவம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்றால் செம்மொழி இலக்கியம். ஃப்ளோக் லிட்ரேச்சர் என்றால் நாட்டுப்புற இலக்கியம். லெட்டர் ரிஃபார்மேஷன் என்றால் எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட் என்றால் எழுத்துரு. ஃபிலாசபி என்றால் மெய்யியல், அதை தத்துவம்னு சொல்லுவோம். அடுத்து சிலபல் என்றால் அசை. எதுகை தொடக்கி ரைம். ஹியூமனி என்றால் மனிதநேயம் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டி என்றால் ஆளுமை. பண்பாட்டு கழகம் இதற்கு கல்ச்சுரல் அகாடமி. வசன கவிதை என்றால் ஃப்ரீ வேர்ஸ். சிமில் என்றால் உவமையணி. மெட்டாஃபர் என்றால் உருவகணி. சிமிலி என்றால் உவமையணி. மெட்டாஃபர் என்றால் உருவகணி. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பார்க்கலாம். வவ்வல் என்றால் உயிரெழுத்து. கான்சனன்ட் என்றால் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் என்றால் ஒரு மொழி. கன்வர்சேஷன் என்றால் உரையாடல். டிஸ்கஷன் என்றால் கலந்து உரையாடல். ரெண்டு விதத்துக்கு வித்தியாசத்தை பாருங்கள். கன்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்து உரையாடல். ஸ்டார்ம் என்றால் புயல். லேண்ட் பிரீஸ் என்றால் நிலக்காற்று. டொர்னாடோ என்றால் சூறாவளி. சீப்ரீஸ் என்றால் கடல் காற்று. டெம்பஸ்ட் என்றால் பெருங்காற்று. விர்ல்விண்ட் என்றால் சுழல் காற்று. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்றால் செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் என்றால் காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் என்றால் பக்தி இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் என்றால் பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் என்றால் வட்டார இலக்கியம். ஃப்ளோக் லிட்ரேச்சர் என்றால் நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் என்றால் நவீன இலக்கியம். நேனோ டெக்னாலஜி என்றால் நுண் தொழில்நுட்பம் கிடையாது, நுண் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்றால் விண்வெளி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி என்றால் உயிர் தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் என்றால் விண்வெளி கதிர், இதை தான் காஸ்மிக் ரேஸ் அப்படிமோ. அல்ட்ரா வயலட் ரேஸ் என்றால் புற ஊதா கதிர். இன்ஃப்ராரெட் ரேஸ் என்றால் அகச்சிவப்பு கதிர். எம்பலம் என்றால் சின்னம். இன்டலெக்சுவல் என்றால் அறிவாளர். தீசிஸ் என்றால் ஆய்வேடு. தீசிஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, அப்படின்னா ஆய்வேடு. சிம்பாலிசம் என்றால் குறியீட்டியல். ஏஸ்தட்டிக்ஸ் என்றால் அழகியல் முருகியல் அப்படின்னு இரண்டை சொல்லுவாங்க. டெர்மினாலஜி என்றால் கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்றால் கலை படைப்புகள். மித் அப்படின்னா தொன்மம். கான்சுலேட் என்றால் துணை தூதரகம்.
பேட்டன்ட் என்றால் காப்புரிமை, டாக்குமெண்ட் என்றால் ஆவணம், கில்ட் GUILT கில்ட் அப்படின்னா அது வணிக குழு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம், இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். டெரிட்டரி என்றால் நிலப்பகுதி, பிலீஃப் என்றால் நம்பிக்கை, ஃபிலாசபர் என்றால் மெய்யியலாளர், ரீநைசன்ஸ் என்றால் மறுமலர்ச்சி, ரிவைவலிசம் என்றால் மீட்டு உருவாக்கம். இங்கே இந்த 42 43 ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தோம்னா இதிலிருந்து தான் கொஸ்டின் வந்து இந்த குரூப் 2க்கு வந்து கேட்டிருந்தாங்க. மறுமலர்ச்சினா ரீநைசன்ஸ் அப்படிங்கிறதும், ரிவைவலிசம்னா மீட்டு உருவாக்கம் என்றும் பார்த்துங்க. ஹியூமனிசம் என்றால் மனித நேயம், ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம், மனிதம் அப்படிம்பாங்க, மனித நேயம். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்றால் பண்பாட்டு எல்லை, அமைச்சரவைக்கு கேபினெட், பண்பாட்டு விழுமியங்கள் இதற்கு கல்ச்சுரல் வேல்யூஸ். கல்ச்சுரல் பவுண்டரினா எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு பொருள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.